அடுத்ததாக வாசிக்கிறோம், அக்கிரமத்தை அவர் வெறுக்கிறார். He hates iniquity. பாவத்தை, அக்கிரமங்களை தேவன் வெறுக்கிறதான தேவன். Jesus Christ, the Lord the Father, he hates iniquity and sin. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. That's why the word says, just as the Father in heaven is holy, you be holy. அப்ப நம்ம எதை நாம நேசிக்க வேண்டும், எதை நாம் வெறுக்க வேண்டும்? So what should we love and what should we hate அதை today? நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். We can learn that from Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியை விரும்புகிறார். Jesus Christ loves righteousness அக்கிரமத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். and he hates iniquity. நாமும் அப்படியாக தான் இந்த உலகத்துல வாழ வேண்டும். So we should also be like him in this world. பாவமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தவறான காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? வெறுத்து அவைகளை நம்மை விட்டு விலக்கி விட வேண்டும். So all the evil things, sins and iniquities and transgressions we must hate and we must live in this world. ஆதலால், அதே வசனத்துல வாசிக்கிறோம், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலாம் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். So he hath anointed thee with the oil of gladness above thy fellows. அதனாலே அபிஷேகம். So he received the oil of அப்ப gladness. அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்பது சும்மா ஆண்டவரே நீ அபிஷேகம் சொன்னா கிடைச்சிடாது. So we cannot ask anointing like a prayer, Lord bless anoint me. நம்ம நீதியை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். We must love righteousness. நம்முடைய இருதயத்திலே பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். We need to hate sin in our heart. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நம்ம வெறுத்துறணும். Whatever the Lord hates, we need to hate them. ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நம்ம விரும்ப வேண்டும். That which the Lord loves, we need to love. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகும்? அபிஷேக தைலம் அதிகமாகும். Then we will see the increase of anointing in our life. ஆதலால் தேவன் உமது தோழரை பார்க்கலாம் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். So the Lord anointed thee with the oil of gladness above thy fellows. ஆண்டவருக்கு இந்த ஒரு நிபந்தனை இருக்குது பாருங்க. So even for Jesus Christ there was a condition. ஏன்னா பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். Because the Lord the Father he sees. நீர் இதை இப்படி இருக்கிறபடியினால், நீர் இப்படியாக இருக்கிறதினால், because you are like this, உம்முடைய தோழரை பார்க்கலாம் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அபிஷேகத்துக்காக நம்ம ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். So we need to pray a price for the anointing. அபிஷேகத்துக்காக நம்ம கிரயம் செலுத்த வேண்டும். சொல்லுங்க. We need to pay a price for the anointing. அபிஷேகம் சும்மா நமக்கு கிடைக்காது. We will not receive anointing freely. அபிஷேகத்துக்காக நம்ம ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். We need to pay a price for the anointing. அடுத்ததாக வாசிப்ப 10வது வசனத்திலே, கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருந்தது. And thou Lord in the beginning hast laid the foundation of the earth, and the heavens are the works of thine hand. 11வது வசனம், அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். They shall perish, but thou remainest, and they all shall wax old as doth a garment. ஏன்னா திரும்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீர் நிலைத்திருப்பீர். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் அவர் நிலைத்திருப்பார். So again and again he says you will remain, which means the Lord Jesus Christ will live forever and ever. ஆண்டவர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். In the beginning he established the world. ஆண்டவர் வானங்களை உண்டாக்கினார். He created the heavens. ஆனா அந்த வானங்களும் அந்த பூமியும் என்ன ஆக போகிறது? But what will happen to the earth and the heavens? அவைகள் அழிந்து போகும். They shall perish. ஆண்டவர் உண்டாக்கினதான பூமியும் வானமும் அழிந்து போய்விடும். The heaven and the earth which the Lord created, it shall perish. 12வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு சால்வையை போல நீர் அவைகளை சுருட்டுவீர். And as a garment shall thou fold them up. ஒரு ஷாலை நம்ம சுருட்டி வைப்போம் பாருங்க. We fold a garment. நம்ம எப்படி ஒரு ஷாலை எடுத்து நம்ம சுருட்டி நம்ம பேக்கிங் பண்ணும்போது உள்ள சொருகி வைத்து விடுவோம்ல, அப்படியாக ஆண்டவர் என்ன செய்வாராம்? வானத்தை ஆண்டவர் ஒரு சால்வையை போல சுருட்டி அவைகளை சுருட்டுவீர். Just like how we fold a garment and keep it inside while packing, in the similar way the Lord shall fold the heaven and the earth. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். So how great is our Lord. நம்ம இன்னைக்கு பார்க்கிற பூமியவே நம்மால என்ன பண்ண முடியாது, அடுத்த பக்கத்துல இருக்கிற பூமியை நம்மளுடைய கண்களால பார்க்க முடியவில்லை. We cannot see the other part of the earth with our eyes. ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். But how great is our Lord. அவர் வானத்தை உண்டாக்கினதான தேவன். He created the heaven and the earth. ஆண்டவர் ஒரு சால்வையை போல சுருட்டுவார். He will fold up the heaven just like a garment or vesture. அப்பொழுது அது மாறி போகும். At that time it will change. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். But thou art the same. இதனை இப்பொழுது நம்ம பார்க்கிறதான இந்த பூமி, இந்த வானம், இவைகள் எல்லாம் மாறி போய்விடும். So the earth and the heaven which we see today, it shall all change. ஆனா ஆண்டவர் மாறுகிறதே இல்ல. But the Lord will never change. இயேசு கிறிஸ்து மாறாதவரை நம்ம பாடுறோம் இல்லையா? என்றென்றைக்கும் அவர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் அவர் மாறுகிறது இல்ல. So we sing and praise with these words, our Lord Jesus Christ is unchanging forever and ever. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். You remain unchanged. ஒவ்வொரு வசனமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, உயர்த்துகிற, இல்லாவிட்டால் அவர் எவ்வளவு பெரியவர் என்று புகழுகிறதான அருமையான வசனங்கள் அடங்கிய அதிகாரம் தான் இந்த 1வது அதிகாரம். So this whole chapter is praising God and exalting Jesus Christ by saying who he is. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. And the years fail not.
உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. and the years shall not fail. எல்லாம் அந்த வானத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, உண்டாக்கப்பட்ட பூமிக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனா ஆண்டவருக்கு என்ன கிடையாது? ஆண்டவருடைய ஆண்டுகளுக்கு முடிவே கிடையாது. There is an end to the earth and the heaven which was created, but to the Lord Jesus Christ there is no end. 13வது வசனம், மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? But to which of the angels said he at any time, sit on my right hand until I make thine enemies thy footstool? அப்ப இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறார். So today Jesus Christ has sat in the right hand of the Lord Father. எது வரைக்கும்? To what time? எது வரைக்கும் பாருங்க, அதுக்கு ஒரு காலம் உண்டு. To what time? There is a duration for that. உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடுகிற வரைக்கும், until I make thine enemies thy footstool. நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். Said he at any time, sit on my right hand. இன்னும் ஆண்டவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய சத்துருக்கள் இருக்கிறார்கள். There are still more enemies which need to be subjected to the feet of Jesus Christ. அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். For that the Lord the Father is waiting. அது வரைக்கும் நீர் அமர்ந்திரும், till that you sit on my right hand. இப்படி தூதர்களில் யாருக்காவது அது சொன்னது உண்டா? Has he said like this to any of the angels? திரும்ப திரும்ப இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லா சிருஷ்டிக்கப்பட்டதான சிருஷ்டிப்புகளுக்கும் மிகவும் உயர்ந்தவர், மிகவும் மேலானவர். அவருடைய சிங்காசனம் உயர்ந்தது, அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவில். இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு உயர்ந்தவர் உயர்ந்தவர் என்பதனால் இந்த முதல் அதிகாரத்தில் இருக்கிறதான எல்லா வசனங்களும் நமக்கு விவரிக்கிறது. So again and again we read the word, how great is Jesus Christ among all the created beings. His throne is forever and he sits on the right hand and he lives forever and ever.